வருடம் பண்றாரு. ஆனா விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க பல ஆண்டுகளாகவே ஒரு பண்றாருன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச 4-5 ஆண்டுகளாக பண்றாரு. ஸோ 4-5 ஆண்டுகளாக தன்னுடைய கை காசு பணத்தை போட்டு ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு அவார்டும் ரிவார்டும் கொடுக்குறாரு அப்படின்னா இதை எப்படிங்க உங்களால் கொச்சையாக வந்து பேச முடியுது? என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எப்படி கொச்சையாக பேச முடியுது? விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் பதவியில் இல்லையே, விஜய் அவர்கள் வந்து ஒரு எம்பியா இல்லையே, விஜய் அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏவா இல்லையே, விஜய் வந்து ஒரு அமைச்சர் பதவியில் இல்லையே, எந்த விதமான பதவியிலும் கிடையாது. தன்னுடைய உழைப்பின் ரீதியாக ஏர்ன் பண்ண பணம் அந்த பணம். அந்த பணத்தை வச்சு சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு கல்வியின் மூலமாக சாதிக்கின்ற அந்த குழந்தை செல்வங்களுக்கு அவர் வந்து அவார்டு ரிவார்டு கொடுக்குறாரு அப்படின்னா அது எப்படி உங்களால் கொச்சையா பேச முடியுது? நான் ஒருபோதும் ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து நீங்க விஜய் அவர்களை இழிவுபடுத்தல, தமிழ்நாடு முழுமைக்கும் இதுவரைக்கும் விஜய் கையால அவார்டும் ரிவார்டும் வாங்கியிருப்பாங்க தெரியுமா? அந்த ஒவ்வொரு குழந்தை செல்வங்கள் எல்லாத்தையுமே இழிவுபடுத்தி இருக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்தையும் இழிவுபடுத்திக்கீங்க. ஸோ அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். நீ இதனால் வரைக்கும் செய்த போராட்டங்கள் எல்லாமே இந்த ஒற்றை பேச்சுகள் மூலமாக வந்து டோட்டலாக வந்து உடச்சிருச்சு. என்னுடைய வன்மையான கண்டனங்கள். நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக விஜய் அவர்களை எப்படி வேணாலும் எதிர்த்து பேசுங்க, அது தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு கருத்தை தூக்கி முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்தை டீகோடிங் பண்ணி இல்லை நான் செய்வது சரிதான் அப்படின்ற மாதிரி விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க, அரசியல் ரீதியான கருத்துக்களை தூக்கி முன்னாடி வச்சீங்க அப்படின்னா. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துக்களை தூக்கி முன்னாடி வைக்கின்ற பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்த இமேஜுமே ஒரே நாள் உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்யணும் புரட்சி வரியை கூறிக்கொண்டு